Morning students, I welcome you students for the Sheba group of school online class. So last class we have learned about the angle of friction. So now I am going to teach you for the angle of repose. Angle of repose means what? It's a some inclined plane which is there. So it's objects will be moves on in the one linear motion. Okay. So it's a initial to the final velocity. So ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம மூவ் பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த மாதிரி மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேட் இருக்கும், ஒரு ஃபைனல் ஸ்டேட் இருக்கும். ஸோ இனிஷியல் டு த ஃபைனல் ஸ்டேட்க்கு மூவ் ஆகும்போது த ஆங்கிள் வில் பி இன் இன்க்ளைன் பிளேன். ஓகே, ஸோ தட் இன்க்ளைன் பிளேன் வில் பி ஃபாலோட் இன் த ரிப்போஸ். ஸோ இட்ஸ் கன்சிடர் த இன்க்ளைன் பிளேன் இட்ஸ் விச் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் as shown in this figure. ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம், அந்த பிளேன் வந்து இன்க்ளைனாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி அப்வர்டாக மூவ் ஆகுமா இல்லை டவுன்வர்டாக மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. So the two force will be act. One is the mg is a gravitational force and n is a normal force. So these two forces, the angle and the direction will be calculated. So the direction is follow on the mg sin theta and the angle is follow on the upward direction. It's a normal force. Okay. So நம்மளுக்கு அந்த upward force normal forceக்கு என்ன ஆகுது, y axis act ஆகுது. So x axis வந்து mg sin theta அப்படின்னு சொல்லி act ஆகுது. It's a x axis. So the lattice angle which is a plane makes the horizontal be theta. So நம்மளுக்கு x axis என்னவா act ஆகுது, sin theta ன்னு சொல்றோம். So but the angle என்னது, horizontal direction. So it's a theta, the small angle of theta, the objects may not slide down. So these theta is the increase. So அப்போ theta வந்து நம்மளுக்கு increase ஆகுது. Okay, the particular value theta, its object beings to slide down, downward position. So the value of the angle repose. ஸோ அப்போ நம்மளுக்கு அதோட வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் இன்க்ளைன் பிளேன், ஹரிசாண்டல் சர்ச் த ஆப்ஜெக்ட்ஸ், இட்ஸ் பிளேஸ் இன் பீயிங் த ஸ்லைடு. ஸோ அந்த பொசிஷன் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்லைட் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். எதனால், ஒரு இனிஷியல் டு த ஃபைனல் வெலாசிட்டிக்கு டவுன்வர்டாக டைரக்ஷன் மூவ் ஆகும்போது அதை நம்ம ஸ்லைட் பொசிஷன் சொல்கிறோம். இட்ஸ் திஸ் கன்சிடர் த ஆக்ஷன் இஸ் அ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் mg. ஸோ நமக்கு mgன்றதை வந்து நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம், என்ன வந்து நார்மல் ஃபோர்ஸ் சொல்கிறோம். ஸோ வி கேன் calculated the n is equal to mg cos theta. Cos theta is a horizontal direction, it's a dot product. Okay, dot productனும் போது நம்ம cos theta எடுத்துப்போம். It's a multiplication product அப்படின்னும் போது cross productனும் போது sin theta. So ms is a mass of the, it's a static friction. Okay, so n will be calculated the number of turns. The n is equal to ms mg cos theta. Mg is the gravitational force. So the f of s is a friction of the static. Okay, this is static friction. Its maximum is equal to mg sin theta. So the ms is the sin theta divided by the cos theta. So ms நம்ம என்ன எடுக்கிறோம், it's a mass of the static friction will be calculated. So sin theta divided by the cos theta. So it's calculate finally on the sin theta cos theta calculate பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், tan theta. Okay, it's a formula will be calculated. So the tan theta is equal to ms அப்படின்னு சொல்கிறோம், mass of the static friction அப்படின்ட்டு. So this is the object just behind to move the static friction, it attains maximum value. Okay, so நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி ஒரு ஹையஸ்ட் பிக் ஒரு வெலாசிட்டி ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் போது, வெலாசிட்டி கன்சிடர் ஆகும்போது ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூ ரீச் பண்ணுறோம், இட்ஸ் அ மேக்ஸிமம் மீன்ஸ். அப்போ v is equal to என்ன சொல்லியிருக்கேன், 0. ஸோ நம்மளுக்கு அப்வர்ட் டைரெக்ஷனில் வெலாசிட்டி இதுவாகும்போது அப்வர்டாக, ஸோ v is equal to 0 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்க. இட்ஸ் அ ஹையஸ்ட் பீக். ஓகே, ஒரு சர்டன் பீக். ஸோ இட்ஸ் டிவைட் த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் த செகண்ட். ஓகே, ஸோ ரெண்டு ஈக்குவேஷனும் வந்து நம்ம எஃப் ஆஃப் எஸ் இஸ் மேக்ஸிமமோ ms n-யும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம். இட்ஸ் டிவைடிங். ஸோ ms is equal to sin theta divided by the cos theta. So in theta is the angle of friction. So the angle of repose is same to the angle of friction. Okay, so நான் என்ன சொல்கிறாங்க, repose of friction வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டிஃப்ரெண்ட் இன் தட் ஆஃப் angle of repose, இட்ஸ் refers to inclined surface. ஸோ inclined surface அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸாக இல்லாமல் ஒரு inclined surface. அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து இட்ஸ் ஷீஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஒரு கிராஸில் இருக்க ஒரு ஆங்கிள். ஓகே, ஸோ அது கிராஸில் இருக்க ஆங்கிள்னும் போது நம்மளுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் இன்கேஸ் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகாது, ஃபோர்ஸ் ஆஃப் வெலாசிட்டி வந்து என்ன ஆகும், ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா, ஸோ இட்ஸ் அ கன்சிடர்ட் அஸ் அ applicable to by type of surface. So next angle of repose is a antinon and makes tan strips. ஸோ நார்மலாக நம்ம பார்த்துருப்போம், சம் சான்ஸ்லலாம் வந்து earthworm or any other insects வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்,
ஒரு சர்க்குலர் ஃப்ரேமில் வந்து உள்ளே வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு குழி மாதிரி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், உள்ளே வந்து ஒரு சர்ஃபேஸ் போயிட்டுருக்கோம், ஒரு வே. ஓகேவா? அதுக்குன்ட்டு ஒரு வே இது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த க்ரியேட் பண்ணியிருக்க வே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ் மாதிரி இருக்குமா. ஸோ எப்படி இந்த மாதிரி இந்த இன்க்ளைன் பிளேன் வந்து எப்படி இருக்குது, இது டவுன்வர்டாக இதுவாகுதா, நெக்ஸ்ட் அப்வர்டாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ எதனால், இட்ஸ் மேக்ஸ் சாண்ட் ஸ்டாப்ஸ் such a way that insects enter the edge of the trap. ஓகே? ஸோ அது என்ன பண்ணும், அது மூவ் ஆகி அந்த எட்ஜுக்கு போகும், திரும்ப அந்த எட்ஜிலேருந்து ஸ்லாண்டிங்காக வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து அப்பர் டைரக்ஷனுக்கு மூவ் ஆக முடியுன்றாங்க. ஸோ திஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இட் ஸ்டாண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஓகே? ஸோ இந்த இன்க்ளினேஷன் ஈக்குவலாக எதுக்கு இருக்குது, இந்த இன்க்ளினேஷன் ஈக்குவலாக ரிப்போஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? ஸோ இதோட ஆங்கிள் ரெண்டுமே வந்து ரிலேட்டட் டு ஈச் அதர். ஓகே? So it's equal. So the children are found on playing a slide board. Slide will be easier. It's angle of inclination on the board. So நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம்ல, ஸ்லைடிங் போர்டெலாம் பார்த்துருப்போம்ல பார்க்கில். ஸோ அந்த மாதிரி ஸ்லைடிங் போர்டில் வந்து நம்ம நார்மலாக அந்த இடத்துல சீட் ஆகும்போது என்ன ஆகும், நார்மலாக அதுவே நம்மளை வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனுக்கு மூவ் பண்ணி விட்டுரும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? எதனால், அந்த சர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்றதுனால. So it's greater than the angle of repose. At the same time its inclination angle is much larger. So இதோட inclination angle வந்து எப்படி இருக்குது, it's much larger அப்படின்றாங்க. So this slide will reach it's a greater speed under the earth. ஓகே? ஸோ இதோட ஸ்பீட் எப்படி இருக்கும், கிரேட்டராக இருக்கும். எதனால், அந்த சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால. ஸோ அப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதோட இனிஷியல் டு த ஃபைனல் வெலாசிட்டிக்கு அது மூவ் ஆகுதுன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ். ஓகே? இட்ஸ் பேஸ்ட் ஆன் த டவுன்வர்ட் சர்ஃபேஸ். ஓகே? நம்மளுக்கு ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பட் ஆனாலும் அந்த சர்ஃபேஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகுது. லீனியர் மொமெண்டமாக மூவ் ஆகும்போது அது ரஃப் சர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அதோட வெலாசிட்டியோட ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கும். இதே ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கும்போது வெலாசிட்டியோட ஸ்பீட் என்னவாக இருக்கும், ஹையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே? இட்ஸ் tan theta is equal to ms அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் மீன்ஸ் வாட்ஸ் ரோலிங் ஆப்ஜெக்ட். ஓகே? ஸோ ரோலிங்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், வீல்ஸ் ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ வீல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இட்ஸ் ரொட்டேட் ஆகிறதுக்கு, ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வெஹிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. வெஹிக்கல்ஸ்லாம் எப்படி, அந்த வீல்ஸ் மூலிமா தான் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்டேட் வந்து அனதர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு மூவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். வேறு எதுனா வீலிங் ஆப்ஜெக்ட்ஸு வெஹிக்கல்ஸே எடுத்துக்கலாம், ஒரு வெயிட் கேரி வெஹிக்கல்ஸ். ஓகேவா? வெயிட் கேரேஜ் எல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது வீல் வந்து எப்படி இருக்கும், நார்மலாக நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறத விட அந்த பேக்ஸ் எல்லாம் லக்கேஜஸ்லாம் நம்ம கையில் எடுத்துகிட்டு போவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் வீல்ஸ் இருக்க பேக்ஸில் வந்து நம்ம லக்கேஜஸ் வைக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், இட் ஈஸி டு மூவ் ஆன் த ஸ்டேட். ஓகே? ஸோ அதனால தான் ரோலிங் ஃப்ரிக்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ இன்வென்ஷன் ஆஃப் த வீல் பிளேயிங் எ க்ரூஷியல் ரோல். இட்ஸ் சூட்கேஸ் ஆர் ரோலிங் கோஸ்டர்ஸ் ஆர் எக்ஸெட்ரா. ஓகே? இதெல்லாம் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ these wheels make easier to carry the luggages. So the contact surface is always at rest. ஸோ இதோட கான்டாக்ட் சர்ஃபேஸ் ரோலிங் மோஷனில் வந்து வீல்ஸ் அண்ட் த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே? இட்ஸ் அ மூவ்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த ஆப்ஜெக்ட்ஸில் இருக்க அந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து இட்ஸ் டூ ஸ்டேட் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே? டூ ஆப்ஜெக்ட்ஸ் டவுன்வர்டில் நம்மளுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இன்னும் அப்வர்டில் அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வர ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே? ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இட்ஸ் வெரி லெஸ். சேம் டைம் த ஆப்ஜெக்ட்ஸ் மூவ்ஸ் வித்தவுட் த வீல். இட்ஸ் a relative motion between the object and the surface. ஸோ இதே அந்த இடத்துல வீல் இல்லாத போது நம்மளுக்கு வந்து ரிலேட்டிவ் மோஷன்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ எதுக்கு, இன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லாமல் ரிலேட்டிவ் மோஷன் வந்து என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுது அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கும். ஸோ நம்மளுக்கு எது ஈஸி டு மூவ், நமக்கு ரோலிங் ஃப்ரிக்ஷன் தான் ஈஸி டு மூவ். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் லார்ஜ். ஸோ திஸ் மேக்ஸ் டிஃபிகல்ட் டு மூவ் த ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை கொஞ்ச நேரம் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம மூவ் பண்ணுவோம். இதே வந்து நம்மளுக்கு அந்த வீல் இல்லாத டைமில் ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளால் மூவ் பண்ண முடியாது. எதனால், நம்ம கொடுக்குற எனர்ஜி ஃபுல்லாமே வந்து அந்த சம் ஃபோர்ஸ் வரையும், சம் டிஸ்டன்ஸ் வரையும் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், இட்ஸ் ஹார்ட் டு மூவ். ஓகேவா? ஸோ அதனால் ரோலிங் ஃப்ரிக்ஷனாக இருக்கும்போது நம்மளுக்கு ஈஸி டு மூவ். நம்ம கொஞ்சம் அதுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு லீனியர் மோஷன்லேயே வந்து அது மூவ் ஆகிட்டு இருக்கும்.
So it's different between a rolling to the kinetic friction. Okay, so in between the rolling ko kinetic friction ko in between difference irukku அப்படின்றாங்க. So this method of reduce the friction. So நமக்கு வந்து friction reduce ஆகிறதுக்கு நம்ம ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம். It's both positive and the negative effects. In some case absolutely necessary. The walking is possible because of frictional force. Example frictional force என்ன சொல்றாங்க, walking. ஸோ நம்ம ஒரு லெக்கை வந்து நம்ம அப்வர்டாக மூவ் பண்ணும்போது ஒரு லெக்கு வந்து டவுன்வர்டாக மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகுது, இன் பிட்வீன் த ஃபோர்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தென் த ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆன் த லெக். ஓகே, ஸோ நம்ம வந்து அப்வர்ட் அண்ட் டவுன்வர்டில் நம்ம லெக்கை மூவ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுல்ல. ஸோ இன் பிட்வீன் வந்து நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துருப்போம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நம்ம லெக்கில் இருக்க எலக்ட்ரான்ஸ், ஓகே, ஃபீட்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து இன் பிட்வீன் கிராவிடேஷன் ஃபோர்ஸில் வந்து ஆக்ட் ஆகும்போது எலக்ட்ரோ ப்ளஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ வாக்கிங் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். த கார் பைக் பிகாஸ் மூவிங் த ஃப்ரிக்ஷன். ஸோ நம்ம கார் பைக்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ நம்ம பைக் கார்லாம் மூவ் ஆகும்போது என்ன ஆகும், இது வந்து ஃபார்வர்டாக மூவ் ஆகும்போது நம்ம என்ன ஆகும், பேக்வேர்டாக மூவ் ஆகும். எதனால, இட்ஸ் ஆப்போசிட் டு த ஃப்ரிக்ஷன். அதை நான் என்ன சொல்லியிருக்கேன், சம் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இட்ஸ் அ பேக்ரவுண்ட் ஃபார்ம். நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு மூவ் ஆகுது அப்படின்னும் போது வெஹிக்கல்ஸ், எக்ஸாம்பிள் வெஹிக்கல்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ரேம் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒன்லி த பாடி வில் பி மூவ், த ஆப்ஜெக்ட் டஸ் நாட் மூவ். ஓகேவா? ஸோ இல்லைனா த ஆப்ஜெக்ட் வில் பி மூவ், த பாடி டஸ் நாட் மூவ். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸில் எதனா ஒன்று ரெஸ்ட்டில் இருந்துட்டு ஒன்று மோஷனில் இருக்கும்போது இட்ஸ் அ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். So this major role, it's already seen, the frictional force comes into the effective. The relative motion in two surface. Okay, so ரெண்டு surface ko in between relate ஆகிறது தான் relative motion சொல்கிறோம். So the big mission in the industry, relative motion between different part of machines. So unwanted heat reduce efficiency. So இதனால் unwantedா என்ன ஆகும், heats வந்து reduce ஆகும். So view through the microscope effect of lubricants. So lubricantsலாம் யூஸ் பண்ணுறோம் ஒரு ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவில் அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல கேப் அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? லூப்ரிகண்ட் வந்து இட்ஸ் அ வெயிட் கேரி. ஓகே, வெயிட் கேரி திங். ஸோ இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ ball bearing provided another effective way to reduce the kinetic friction. So it's fixed between the two surface during the relative motions of rolling friction. ஸோ நம்மளுக்கு நார்மலாக ஒரு சர்ஃபேஸ் மேலே வந்து ஒரு பெட் ஆர் எனி அதர் ஃப்ளாட்டாக இருக்க ஒரு பொருளை வைக்கிறோம், ஒரு பிளேவுட் வைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இன் பிட்வீன் சர்ஃபேஸை நம்ம நல்லா நோட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸ்மூத்தாக லெவலாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம மைக்ரோஸ்கோபிக் மூலயமா அதை செக் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த ஸ்க்ரூ லெவல் வந்து எப்படி இருக்கும், சம் டேமேஜஸோடு இருக்கும். ஓகேவா? லெவல் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதான் நம்மளுக்கு நம்ம நார்மல் ஹைஸில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு லெவலாக இருக்க மாதிரி இருக்குது இன் யூஸ் ஆஸ் அ லூப்ரிகண்ட். ஸோ த ஃபோர்ஸ் ஃப்ரம் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ரிலேட்டிவ் லார்ஜ். த ஃபோர்ஸ் ஃப்ரம் த ரோலிங் ஃப்ரிக்ஷன் இட்ஸ் அ மச் ஸ்மாலர். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சம் பிளாக்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் அந்த ரெண்டு பிளாக்ஸ் இன் பிட்வீனில் வந்து மாலிகுல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. நார்மலாக பார்க்கும்போது அது சர்ஃபேஸ் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ இதே இதில் இருக்க மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் பொசிஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து ஒரு ப்ராப்பராக இல்லாமல் இம்ப்ராப்பர் சர்ஃபேஸில் வந்து நம்மளுக்கு சம் மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்பிட்வீனில் வந்து கேப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ நாமினல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைனமிக் ஆஃப் சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன் ஆல்ரெடி பார்த்துருப்போம். சர்க்குலர் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னாக்கா எக்ஸாம்பிளுக்கு வந்து ரோடு. ஓகே, சர்க்குலராக வந்து ஒரு ரோடு வந்து ஒரு வே வந்து சர்க்குலராக இருக்குது அப்படின்னாக்கா சம் ஹில் ஸ்டேஷன்லலாம் வந்து நம்மளுக்கு ரோடு பார்த்தோன்னா சர்க்குலர் மோஷனில் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இட்ஸ் ஃபாலிங் டவுன் வெர்டிகலி பை இட்ஸ் மூவ் இன் ஸ்ட்ரெயிட் ரோட் வித் த அக்லரேஷன். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அலாங் த சேஞ்ச் வித்தவுட் சேஞ்சிங் த மேக்னிடியூட் ஸ்பீட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரோடு வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து ஒரு ரோடு வந்து இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த கார்னர் சர்ஃபேஸில் வந்து லேக் ஆகும். ஓகேவா? ஸோ அதோட ஸ்பீட் வந்து என்ன ஆகும், லேக் ஆகும் அப்படின்றாங்க. இந்த சென்டரில் வந்து நம்மளுக்கு ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ in this method of the reduce of the friction. So the dynamic of circular motion வந்து the magnitude of the velocity. ஸோ ஒரு டைரக்ஷன் நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதோட மேக்னிடியூட் வெலாசிட்டியை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ வித்தவுட் சேஞ்சிங் த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி. ஓகே, ஸோ அது வெலாசிட்டியோட டைரக்ஷனை மூவ் பண்ணாமலே நம்ம அதோட மேக்னிடியூடை கன்சிடர் பண்ணுவோம். இன்கேஸ் த பார்ட்டிகல்ஸ் வில் மூவ் ஆன் சேம் டைரக்ஷன்.
it known as the acceleration அப்படினு சொல்றோம். The free falling body, the object வந்து it's falling down in the downward, it's a x-axis motion. Okay, so the bike moving in the straight road, it's acceleration. The direction of motion along changing without changing the magnitude, it's considered as a speed. Okay, so அதோட speed வந்து ஒரு changes இல்லாம ஒரு continuous motionல form ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதோட டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குமா அப்படின்னாக்கா எஸ், இட்ஸ் ஹேப்பன்ஸ் நான் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆசிலேஷன் ஆஃப் ஸ்விவிங் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம். ஓகே, சிம்பிள் பெண்டுலம் ஆசிலேட் ஆகுதா, ஸோ அதோட ட்ரையல்ஸ் கன்சிடர் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அது என்ன ஆகும், ஒரு மூமெண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நெவர் ஸ்டாப். ஓகே, ஸோ அது ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக அதோட இது ரியாக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ இன் சென்ட்ரிபெட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அது எதுக்கு ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தா சர்க்குலர் மோஷன்ஸ் தான். ஸோ இதே சர்க்குலர் மோஷன் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன பார்க்கலாம்னாக்கா, நம்ம சம் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இட்ஸ் ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா, சம் ரைட்ஸ்லாம் நம்ம போகும்போது அது வந்து ரொட்டேட்டிங்காக வந்து மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரொட்டேட்டிங் மோஷனில் மூவ் ஆகுற அந்த ரைட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸாக வந்து இருக்கும். So this uniform circular motion, it's must a acceleration. So it's a center of the circle. So அதோட mass velocity எப்படி இருக்கும், center positionல தான் அதோட mass and the velocity வந்து consider பண்ண முடியும். So its acceleration then must more some forces act on the respect to the inertial frame. So this frame of reference is known as a inertial frame அப்படின்னு சொல்றோம். எதனால its mass will be in the center position. So the acceleration is equal to v square. The acceleration is equal to v square divided by the r. It's a radius. Okay, so these radius will be considered the Newton's second law அப்படின்றோம். இந்த centripetal forceக்கு நம்ம என்ன law apply பண்றோம், second law apply பண்றோம். So the FCP is equal to ma. Ma is the mass and the acceleration of centripetal force. The mv square divided by the r. mv is it's a movement of the force and divided by the r is the radius. So this centripetal force means center seeking force. It's a vector notation. So இதை நம்ம வெக்டார் ஃபார்மில் நம்ம எழுதும் போது இட்ஸ் அ வெக்டார் நோட்டேஷன் சொல்கிறோம். இட் சேஞ்ச் இன் டு த மேக்னிடியூட்னல் ஃபார்ம். ஸோ இட்ஸ் அ டைரக்ஷன் வில் பி ஆல்சோ சேஞ்ச்டு. ஸோ இந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும்போது இதோட ரேடியஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சர்க்குலர் மோஷனில் இருக்கிறது எப்பவுமே அதோட ரேடியஸ் சென்டர் பொசிஷன்லேருந்து ஆருக்கு தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறதை வந்து எஃப் ஆஃப் சிபி அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணுறோம். ஸோ இன் திஸ் வயர்லிங் மோஷன் ஆஃப் த ஸ்டோன் இட்ஸ் a string, its centripetal force on the particle is provided the tensional force. ஸோ நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன், டென்ஷன் எப்படி மூவ் ஆகும், ஒரு மாஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த எக்ஸ் டைரெக்ஷனில் வந்து ஹரிசான்டல் சர்ஃபேஸாக மூவ் ஆகுது அப்படின்னாக்கா அதோட டென்ஷன் எப்படி மூவ் ஆகும், அப்வர்ட் சர்ஃபேஸில் டென்ஷன் மூவ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இட்ஸ் ரிலேட்டட் டு த மாஸ். So it's considered as the motion of satellite around the earth. The centripetal force is given the earth gravitational force on the satellite. So second law will be applicable. ஸோ ஏர்த்துக்கும் அண்ட் சேட்டலைட்க்கும் நான் இன் ரிலேட்டிவிட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், இட்ஸ் ஏர்த் வில் பி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் மீன்ஸ் ஸோ இட்ஸ் டைரக்ஷன் அண்ட் த மேக்னிடியூட் வில் பி சேஞ்ச். ஓகே, ஸோ அது ரிவால்வ்ஸ் ஆகுறதோட பொசிஷன் ஒரு சைடு இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதோட டைரக்ஷன்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் டைரக்ஷன் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் டிவைடட் பை த ஆர். distance of the planet and the earth அப்படின்னு சொல்கிறோம். It's m is the mass of the satellite, v is the speed of the satellite. It's considered as a velocity. So curvature of track. So these track நம்மளுக்கு வந்து ஒரு ட்ராக் இருக்குது, ஒரு ரோடு இருக்குன்னும் போது அதுவும் வந்து நம்மளுக்கு சர்க்குலர் மோஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் அ லெவலிங் சர்க்குலர் ரோடு. ஓகே, ஸோ அந்த இடத்துல என்ன ஃபோர்ஸில் ஆக்ட் ஆகும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் டவுன்வர்ட், ஸோ நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் அப்வர்ட் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த ஹரிசான்டல் இன்வர்ட் அலாங் த ரோடு. ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அந்த இடத்துல ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரு கார் மூவ் ஆகுது அப்படின்னாக்கா ரோட்டில் ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ எதனால் நம்மளுக்கு நார்மல் ஃபோர்ஸ் ப்ளஸ் எம்ஜி ஆக்ட் ஆகுது இல்லாமல் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் அந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் ஈஸி டு மூவ். இட்ஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் அண்ட் த ஆப்போசிட் டு ப்ரொவைட் ஸோ டயர் அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரோட். ஸோ mv ஸ்கொயர் இதுக்கு எப்படி எடுக்கிறோம், mv ஸ்கொயர் டிவைடட் பை r is equal to f of s is greater than the mu s. Mu is the permeability of the static friction. So it's already seen in the previous section. Okay, it's a 0 to the maximum value. The two condition will be possible. One is the greater than the mu s, another one is the lesser than the mu s. So next one is centrifugal force. So centrifugal force அப்படினு கன்சிடர் பண்ணும்போது it's a two different frame of reference. One is the inertial frame, another one is a non-inertial frame. This law is a obey. So this Newton law will be obeyed in the inertial or non-inertial frame. நான் inertial frame னா என்ன சொல்லியிருக்கேன்,
objects and the motions will be moved in the same direction. Okay, so non inertial frame la vandu rendu object la edana oru object vandu rest la irukum, oru object moving la irukum. So idha vandu frame of reference nu sollirukom. This pseudo force is called the centrifugal force. It appears act on object with respect to the rotating frame abdin solrom. So it's discussed the whirling motion is stone try to sting. It's assumed the stone angular velocity omega. Already angular velocity ku vandu நம்ம omega அப்படினு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோம். It's related to the velocity of the frame in rest. So the motion of stone is observed. The frame is also the rotating angle. So this rotating angle நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படினு பார்த்தா m omega square is equal to 0 sun plus m omega square is equal to 0 அப்படினு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். Okay, the positive and the negative form. So it's the outward force is called the centrifugal force. So it's noted on the centrifugal force appears act on the particles. So next effect of centrifugal force. நமக்கு effect என்னவா இருக்கு centrifugal forceல அப்படினும்போது so இந்த centrifugal force எதுல அப்ளை பண்றோம்னு பார்த்தா free falling bodyல அப்ளை பண்றோம். Okay, so it's downward positionல அந்த நம்ம balls வந்து downward-ஆ மூவ் பண்றோம் அப்படினும்போது அது என்ன ஆகுது engine வந்து ஆக்ட் ஆகுது. So it's although the centrifugal force is a pseudo force, its effects are real. The car turns in the curved road. Person inside of the car feels. ஸோ ஆல்ரெடி நம்ம கார்ஸ் வந்து ஃபார்வர்டாக மூவ் ஆகுது அப்படின்போது சடனாக நம்ம வந்து பிரேக் பண்ணுறோமோ இல்லை ரெஸ்ட்டில் வைக்கிறோமோ அந்த காரை ஸோ அப்போ நம்ம பாடி என்னவா மூவ் ஆகும் பேக்வேர்டில் மூவ் ஆகும். ஓகே, இட் அகெயின்ஸ்ட் டு த ஃபோர்ஸ். இட்ஸ் அ சஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பர்சன் அண்ட் த சீட். It will prevent the person it's moving outward. So when a car moving in the straight line suddenly takes a turn, the object not fixed to the car try to continue the linear motion. ஸோ இதே வந்து அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு லீனியர் மோஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அது சடனாக டேர்ன் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் நம்ம பாடியை ஷேக் ஆகி இட்ஸ் ரிலேட்டட் ஓகேவா அதுக்கு ரிலேட்டடாகவே என்ன ஆகும் கர்வாக வந்து மூவ் ஆகும். ஸோ இட்ஸ் அ மோஷன் ஆஃப் த இனர்ஷியல் ஃப்ரேம் இட்ஸ் அப்பியர் த ஸ்ட்ரெயிட் லைன் இட்ஸ் ஷோயிங். வென் அப்சர்வ் த ரொட்டேஷனல் ஃப்ரேம் இட்ஸ் அப்பியர்ஸ் டு மூவ்ஸ் டவுன்வர்ட். ஸோ இதே தான் வந்து நம்மளுக்கு வந்து அதோட சென்டர் மாஸ் வந்து நம்மளுக்கு எதில் ஆக்ட் ஆகுது centripetal is related to the centrifugal. Centrifugal போது positive னு எடுக்கிறோம், centripetal போது negative னு எடுக்கிறோம். Okay, it's a free falling body, free body diagram. Okay, so next the person standing on the rotating platform it's feel the outward centrifugal. ஸோ இதே வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருக்கும்போது அதே வந்து நம்ம கார்னரில் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறோம் அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் நம்ம பாடி வந்து அப்போர்டாக மூவ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா, ஸோ இதே சென்டர் ஆஃப் த ரோடில் நம்மளுக்கு நிற்கும் போது அந்த ஃபீல் வராது. எதனால் அந்த ரோடோட கார்னர்ஸ் எல்லாமே வந்து அப்போர்டாக கொஞ்சம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா, எதனாலனாக்கா அந்த கார் மூவ் ஆகுது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து சம் ஸ்பேஸ் வந்து தேவை. ஸோ அது மூவ் ஆகிறதுக்கு சம் ஃப்ரிக்ஷன் வந்து தேவை. ஸோ அதனால் அது அந்த மாதிரி வந்து ரோடு வந்து பிளாட்ஃபார்ம் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ த earth is rotated on the inertial frame. It's actually not so. So this spins around the own axis with the angular velocity. It's a omega. This centrifugal force due to the rotation of the earth. So next is centripetal force versus the centrifugal force. So these salient features of the it's related to the centripetal to the centrifugal force. ஓகேவா, ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னாக்கா அது ரிப்போஸில் ஆக்ட் ஆகுது. ரிப்போஸில் ஆக்ட் ஆகும்போது அது என்னவாகும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரேம் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இதே ஃப்ரிக்ஷனில் ஆக்ட் ஆகும்போது அது ரோலிங் ஃப்ரிக்ஷனோட சென்டர் ஆஃப் மாஸில் வந்து ஆக்ட் ஆகும். இதே சர்க்குலர் மோஷனில் ஆக்ட் ஆகும்போது அது வந்து அப்வர்ட் அண்ட் டவுன்வர்டாக வந்து ஆக்ட் ஆகும். ரெண்டு ஃபோர்ஸ் ரியாக்ட் பண்ணுது, சென்ட்ரிபெட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸாக ரியாக்ட் ஆகுது. Okay students, so in the chapter வந்து law of motion வந்து இதோட complete ஆகுது. Okay, we will see in the next class. So I hope you all understand today video class students. We will see in the next class. Thank you.